And yeah, say my dear YouTube நண்பர்களே, மீண்டும் இன்னொரு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஊர் சுத்துற எபிசோட்ல உங்க எல்லாரையும் சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். என்னோட சேனல்ல கனடா வீலாக்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த டொராண்டோ சிட்டியில் இருக்கிற 2 சூப்பரான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் உங்க எல்லாருக்கும் நான் சுற்றி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு 3வது சூப்பரான டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக நம்ம எல்லாரும் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஐலாண்ட், ஒரு தீவுக்கு போகிறோம். இந்த டொராண்டோ சிட்டியில் நிறைய சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் இருக்கும் போல். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐலாண்ட் வந்துட்டு சென்ட்ரல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐலாண்டுக்கு தான் இன்னைக்கு உங்க எல்லாரும் கூட்டிட்டு போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்கு எல்லாத்தையுமே நான் உங்க எல்லாருக்கும் நான் சுற்றி காட்ட போறேன். டொராண்டோலேருந்து நீங்கள் அந்த ஐலாண்ட் போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் வர வேண்டிய இடம் இந்த ஹார்பர் ஸ்கொயர் பார்க் ஈஸ்ட்டுக்கு. இந்த டொராண்டோ சிட்டிலேருந்து இந்த சென்ட்ரல் ஐலாண்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஃபெரி நம்ம வந்துட்டு பிடிக்கணும். ஸோ அதுதான் நம்மளை அந்த ஐலாண்டுக்கு கூட்டு போகும். ஒரு சின்ன ஷிப் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஜாக் லேட்டன் ஃபெரி டெர்மினல் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அங்கே வந்து நம்ம வந்துட்டு டிக்கெட்ஸ் எடுக்கணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் கவுண்டர். இங்கே தான் வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்க போகிறீங்க. அண்ட் ஒரு ஏஜ் கேட்டகரிக்கும் ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் எவ்வளோன்னு உங்களுக்கு அந்த டிக்கெட் கவுண்டர்லேயே போட்டிருப்பாங்க. டிக்கெட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட ரெஸ்பெக்டிவ் கேட்ஸுக்கு போய் நின்றுடலாம். இந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ கூட்டம் எங்களுக்கு முன்னாடியே வந்து நிற்குதுன்னு மட்டும் பாருங்க. டோட்டலாக 4 கேட்ஸ் இருக்கு. அதில் செகண்ட் கேட்ல நிற்கிற ஃபெரியில நம்ம ஏறணும்னா நேராக சென்ட்ரல் ஐலாண்டுக்கு நம்மளை கூட்டு கொண்டு போய் விட்டுரும். இதே கேட் 1ல இருக்கிற நம்ம ஃபெரியை நம்ம பிடிச்சோம். இதே டொராண்டோ ஐலாண்ட்ல இருக்கிற ஹேண்ட்லண்ட்ஸ் பாயிண்ட் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போய் அந்த ஃபெரி நம்மளை விட்டுரும். அங்க இருந்து இந்த டொராண்டோ ஸ்கைலைன் கூட நீங்க சூப்பரான ஒரு வியூல செம்மையா போட்டோஸ் வீடியோஸ் அண்ட் அந்த வியூவே நீங்க சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்க வந்துட்டு சென்டர் ஐலாண்டை நோக்கி பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க வந்து ஃபெரியில போறோம். பட் இங்க வந்துட்டு வாட்டர் டாக்ஸிஸ் இருக்கு. அப்பப்போ அப்படியே ஷண்டிங் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ டிராவல் டைம் பார்த்தீங்கன்னா மெயின் அந்த இடத்துல இருந்து அந்த ஐலாண்டுக்கு வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 minutes அவ்வளோதான் ஆகும். நல்லா ஸ்பீடாகவே போகுது அண்ட் சூப்பராக இருக்கு. அண்ட் மெயின் இந்த ஐலாண்ட்ல இருந்து எதுக்கு மெயினாக ஐலாண்டுக்கு வரோம்னா இந்த டொராண்டோ ஸ்கைலைன் தெரியுதா? இந்த ஃபுல் சிட்டியோட அந்த ஸ்கைலைன் அப்படியே அழகாக தெரியும். ஸோ அதுக்காக தான். பிகாஸ் பார்த்தீங்கன்னா சிஎன் டவர் வந்து பக்கத்துல இருந்து ஃபோட்டோ எடுக்கவே முடியாது. அதனால நாங்கள் இப்படி தூரமாக போய் தீவுல இருந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ், கப்பலை விட்டு நாங்கள் வந்துட்டு இந்த தீவுக்குள்ளே கால் எடுத்து வச்சுட்டோம். இனிமே இந்த தீவுக்குள்ளே இந்த ஐலாண்டுக்குள்ளே நாங்கள் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே வரேன். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. மேப் பார்க்கும் போது அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 32லேருந்து ஒரு 38 விஷயங்கள் கிட்ட இங்கே இருக்குது. நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருக்கு. பட் நாங்கள் என்ன பண்ணுறோம் அதுதான் முக்கியம். ஸோ இதுதான் இந்த ஹோல் டொராண்டோ ஐலாண்டோட மேப். இப்போ நம்ம இந்த சிட்டி ஏரியாலேருந்து தான் இந்த ஐலாண்டுக்கு ரீச் ஆயிருக்கும். ஸோ டோட்டலாக இந்த ஐலாண்டில் 3 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸுக்கு இந்த சிட்டியிலேருந்து ஃபெரி வந்து டூ அண்ட் ஃப்ரோ போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஒன்று வந்துட்டு இந்த ஹேண்ட்லண்ட்ஸ் பாயிண்ட், இங்க இருந்து அந்த ஸ்கைலைனோட வியூ செம சூப்பராக தெரியும். அண்ட் ஒன்று வந்துட்டு சென்ட்ரல் ஐலாண்ட். இப்போ நம்ம இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொன்னேன்ல. அதுல முதல் விஷயம் பாத்தீங்கன்னா இதோ இருக்கிறது நம்மளுக்கு தேவையான சப்வே. ஸோ நம்மளுக்கு தேவையான ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு. பசிச்சதுல நம்ம இங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அண்ட் ஃபர்ஸ்ட் அதே வச்சிருக்காங்க. வெரி குட், ஐ லைக் தி ஐலாண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐலாண்டுக்குள்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற விஷயம் நிறையா இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது. கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் 2 பேருமே போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது. அதில் டிக்கெட் கவுண்டர் இப்போ நான் காமிச்சிருப்பேன். ஏதோ இதான் டிக்கெட் கவுண்டர். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு டிக்கெட்டை ஒரு புக்லெட் மாதிரி ஒரு ஷீட்ஸ் மாதிரி வாங்கிக்கிறோம். ஒரு ரைடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த ரோப் கார் அங்கே போகிறோம். ஏரோ ஸ்கை ரைடர் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 6 டிக்கெட்ஸ் நம்ம பிச்சு கொடுக்கணும். ஸோ இப்போ நாங்கள் 6 பேர் இருக்கோம். ஸோ 6 × 6 36 டிக்கெட்ஸ் நாங்கள் மொத்தமாக அது கொடுத்தோன்னா நாங்கள் 6 பேர் நாங்கள் அந்த இந்த ஸ்கை ரைடருக்கு நம்ம போகலாம். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் போகிறோம். மேலேருந்து இந்த ஃபுல் அம்யூஸ்மெண்ட் பார்க் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். தரையிலலாம் நாங்கள் நடக்க மாட்டோம். எப்போவுமே நாங்கள் மேலே தான் நடப்போம். இந்த
அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ளே தான் சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்ப்ளாஷ் பேடும் இருக்குது. ஒரு வாட்டர் ஃபவுண்டன் மாதிரி இருக்கும். அங்கே சின்ன பிள்ளைங்க எல்லாமே நல்லா சூப்பராக குளிச்சுட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. மக்களே இங்கேருந்து சிஎன் டவர் தெரியும் பாருங்க. அதோ தெரியுதா சிஎன் டவர்? அண்ட் எஸ், மேலே பறந்துக்கிட்டே உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் மக்கள். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் இந்த சென்ட்ரல் ஐலாண்டில் ஒரு குட்டி மினி டொமஸ்டிக் ஜூ மாதிரி கூட ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. 2 ஆடு நிற்குது, ஒரு காளை மாடு நின்றுச்சு, அப்புறம் ஆல்பக்கா அப்படின்னு ஒரு அனிமல், லாமா அப்படி கூட சொல்கிறாங்க. பட் அங்கே ஒரு பெரிய போர்டாக டு நாட் ஃபீடர்ஸ் அப்படின்னு போட்டுட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அந்த அனிமல்ஸுக்கெல்லாம் ஃபீட் பண்ணக்கூடாது. இடத்துல வந்துட்டு கயாக்கிங் கூட இருக்குது. கப்புள்ஸாக பண்ணலாம், அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாகவும் பண்ணலாம். ஸோ 2 கயாக்கிங் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் போட் ரைட் இருக்கிறேன், உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு இங்கே இருந்தால் எல்லாமே கிளியராக தெரியுது. ஏன்னா இங்கே ஒரு சின்ன லேக் மாதிரி, ஒரு ரிவர் மாதிரி போகுது. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். But I just wanna feel your love. I just wanna know how you feel, baby. I just wanna go where your love take me. I'm losing my sanity, you take me under. For you I surrender, you're making me land on other side of gravity. Boy you got me under, boy you got me fond of, yeah boy you got me. இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் பொறுத்த வரைக்குமே பெரியவங்களை விட சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்றதாக தான் கொஞ்சம் ரைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இப்போ மினி ரோலர் கோஸ்டராகவே இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்க போகிற மாதிரி, அப்புறம் ஃப்ரீ ஃபாலாக இருக்கட்டும், அதுவுமே சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி க்யூட்டாக வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. என் பையன் என்ஜாய் பண்ணுறானோ இல்லையா, நான் நல்லா என்ஜாய் பண்ணுறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப சின்ன கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிற பசங்க, ஐ மீன் 2.5 ஏஜ் வந்துட்டு நாட் அலவுட் இன் போட் ரைடுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என் பையனை தர நிறுத்திட்டு நெக்ஸ்ட்டு மினி கோஸ்டர்னு ஒன்று இருக்குது, ரோலர் கோஸ்டர், அந்த ரைடுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் ரைடு வந்துட்டு மினி ரோலர் கோஸ்டருக்குள்ளே ஏற போகிறோம். ஃப்ரெண்டோட ஜாலியாக ரோலர் கோஸ்டர் பக்கத்தில் உட்காந்து போகலான்னு பார்த்தேன். அடல்ட்ஸில் தனியாக தான் உட்காரணும்னு சொல்லிட்டாங்க. மக்களே, ஃப்ரெண்ட்ஸோட வரீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு தனி சீட்டு தான் இங்கே. நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் சேர்ந்து சைக்கிளிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சைக்கிளிங் போயிட்டுருக்கோம். 5 o'clock அது மூடிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் அதை தான் போய் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அந்த பைசைக்கிள் ரெண்டல் எடுக்கிற இடத்த ரீச் பண்ணுறதுக்குள்ளே நடுவில் என்னென்னலாம் வந்துச்சு, எப்படிலாம் இருந்தது, அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் அப்படியே பார்த்துட்டே வருவீங்க. மக்களே, நானும் ஒரு தீவுன்னு சொல்லிடுவோன்னே, காடுகள் இருக்கும், அப்படிதான் இருக்கும், காடு மாதிரி எஃபெக்டில் இருக்கும்னு பார்த்தேன். பட் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த ஐலாண்டை மாற்றி வச்சுருப்பாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரில. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கேனடாவில் யாராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. இந்த பீச் ஹவுஸ்ன்னு இருக்கும். இதுக்கு நேர் பேக் சைடில் தான் அந்த பைசைக்கிள் ரெண்டல் இருக்குது. இங்கே வந்து நம்ம டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்ட வேண்டியதான். இந்த பைசைக்கிளோட ரெண்டல் ஃபீஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பைசைக்கிளுக்கு வந்துட்டு 1 hourக்கு $10. இதே இது 2 பேர் ரைட் பண்ணுற மாதிரி பைசைக்கிள் 1 hourக்கு $16 வரும். இப்போ நாங்கள் புக் பண்ணியிருக்கிற மாதிரி 4 adult 2 kidsக்குன்னா 1 hourக்கு $39 கிட்ட வரும். இந்த 1 hourக்குள்ளே நம்ம அந்த வண்டியை ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். ஸோ மக்களே, இந்த 4 wheel சைக்கிளை நம்ம 4 டிரைவிங் சைக்கிளை வந்து நம்ம நீங்கள் எடுக்கணுன்னா யாரோ ஒருத்தங்கள்ட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி நம்ம டிக்கெட் வாங்குற டைம்ல வந்து நம்ம டிரைவிங் லைசன்ஸை வாங்கி வச்சுப்பாங்க அவங்களே. ஸோ நம்ம இதுக்கு எந்த ஒரு சேதாரமும் படுத்தாமல் கொடுத்தோன்னா திருப்பி தந்துடுவாங்களா? நல்லா ஓட்டுக்கல, நல்லா பெடல் பண்ணுங்க எல்லாரும், அப்புறம் நல்லா போய் சாப்பிடலாம். காட்டு வழியா போயிட்டு இருக்கோம். என்னமோ எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. நாங்கள் 4 பேரும் கஷ்டப்பட்டு சைக்கிளை அமுத்தி ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்கிற ஹேண்ட்லன்ஸ் பாயிண்ட் போகலான்னு பார்க்குறோம். ஆனால் இந்த சைக்கிளை வந்துட்டு 5 மணிக்கு அதோட இடத்துல பார்க் பண்ணலன்னா ஃபைன் வேறு போட்டுருவானுங்களாம்.
அதனால இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4:45 ஆக போகுது. இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குமாண்ணா? இருக்கும்ல. போய் முடியுமான்னு பாப்போம். இல்லன்னா பிராங்க்லின் கார்டனை மட்டும் பார்த்துட்டு யூட்டர்ன் எடுத்துடலாம்னு இருக்கோம். போகிற வழியில் இந்த ஐலாண்ட் பப்ளிக் நேச்சுரல் சயின்ஸ் ஸ்கூல் இதை பார்த்தோம். ஸோ இந்த ஐலாண்டுக்குள்ளே ஸ்கூல்லாம் வேறு இருக்குது போல இருக்குது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் அந்த ஹேண்ட்லேண்ட்ஸ் பாயிண்ட் போக பிகாஸ் 1 ஹவருக்குள்ளே இந்த சைக்கிளை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அண்ட் ஸ்ட்ரென்த்தை திருப்பி கெயின் பண்ணியாச்சு. அதனால் அந்த சைக்கிளை வந்துட்டு 4 பேர் பெடல் பண்ணாலும் அந்த சைக்கிளை வந்துட்டு திருப்பி அதோட இடத்துல போய் விட்டுட்டு நாங்கள் திருப்பி 3 கிலோமீட்டர் நடந்து அந்த ஹேண்ட்லேண்ட்ஸ் பாயிண்ட்டை போய் பார்க்க போகிறோம். பிகாஸ் இங்கே வந்த மெயின் ரீசனே நாங்கள் வந்துட்டு அந்த பாயிண்டில் போய் அந்த டொரண்டோ ஸ்கைலைன் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னு வந்தோம். ஸோ அதனால் திருப்பி ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். சாப்பிட்டதெல்லாம் செமிச்சிட்டு அப்படியே சூப்பராக அங்கே போய் ஃபோட்டோ எடுத்து அந்த வியூ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். உண்மையாகவே ஒர்த் த விசிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் நிறையா வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். அதனால் ஹேண்ட்லேண்ட்ஸ் பாயிண்டில் போய் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். போகிற வழியிலே ஒரு பியூட்டிஃபுல்லான லேக் ஷோரில் ஒரு ஹால்ட் போட்டு ப்ளசண்ட்டான வெதர், ரொம்ப கூலான ப்ரீஸ், செம்மையாக இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு 10 மினிட்ஸ் ஹால்ட் போட்டுட்டு அந்த இயற்கையை அப்படியே ரசிச்சுட்டு அந்த மைல்டான சன்செட்டை பார்த்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சைடும் கடல் கிடையாது, இது வந்து லேக்கு தான். ஸோ அந்த சைடும் லேக்கு, இந்த பக்கமும் லேக்கு, அந்த பக்கமும் லேக்கு. ஸோ அதனால தான் இது வந்து ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. கவர்ட் பை வாட்டர் ஆன் ஆல் த சைட்ஸ். ஸோ இந்த ரூட்டில் தான் நாங்கள் நடந்து இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்துட்டு லைட் ஹவுஸ் நடுவில் ஒன்று வருது. இங்கே போட்ஸ், ஃபெரி எல்லாத்துக்குமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்ட்ரல் ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஐலாண்டில் இந்த டொரண்டோ ஐலாண்ட்லேயே டோட்டலாக 4 இருக்குது. அதில் ஒன்று வந்து சென்ட்ரல் ஐலாண்ட் எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ நாங்கள் போகிற அந்த ஹேண்ட்லேண்ட்ஸ் 3 தான் இருக்கா? 3 தான் இருக்கா. அப்புறம் ஹேண்ட்லேண்ட்ஸ் பாயிண்ட் அது ஒன்று. அப்புறம் அது எனக்கு தெரியல, அது நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 3 ஐலாண்டும் சேர்ந்தது தான் இந்த டொரண்டோ ஐலாண்ட். அது வந்து எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அண்ட் இப்போ கடைசியாக ஒரு காட்டு வழியாக நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் மெயினாக எதுக்குன்னா ஹேண்ட்லேண்ட்ஸ் பாயிண்ட். அதை போய் பார்த்து அந்த டொரண்டோ ஸ்கைலைனை ஃபுல்லாக அந்த வியூவில் அப்படி எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது தான். ஸோ அதை போய் நாங்கள் அச்சீவ் பண்ணுறோமா இல்லையான்னு இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஓ மை காட் மக்களே, இப்போ ஒரு வியூ உங்களுக்கு நான் காட்டுறேன். அல்டிமேட் ஆஃப் இந்தியா ஆஃப் த அல்டிமேட் இருங்க காட்டுறேன். அது அவுட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்டில் வந்துருச்சு. மக்களே, வெயிட் ஃபார் த பியூட்டிஃபுல் சீன். ஐயோ இது எப்படி இருக்குன்னு தெரியல மக்களே வீடியோவில். ஆனால் நேரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஹோல் அது இன்னும் கொஞ்சம் நடக்கணும். இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் நடக்க வேண்டியது இருக்குது. ஸ்கைலைன் கிட்ட போயிடுவோம். ஐ மீன் நல்ல வியூ ஃபுல்லாக தெரியும். வந்து சேருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டவே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மக்களே, ஃபைனலி வி ஹவ் ரீச் த ஹேண்ட்லேண்ட்ஸ் பாயிண்ட். இந்த ஹேண்ட்லேண்ட்ஸ் பாயிண்ட்லேருந்து கூட நீங்கள் வந்துட்டு டொரண்டோ அந்த மெயின் சிட்டிக்கு ஃபெரி பிடிச்சிக்கலாம். இங்கேருந்து ஒரு பாயிண்ட் இருக்குது ரிட்டர்ன் போகிறதுக்கு. ஸோ இப்போது ஃபைனலி வி ஹவ் ரீச் த பாயிண்ட். இந்த குட்டி கப்பல் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபெரி, இதுதான் வந்துட்டு ஷண்டிங் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அங்கேருந்து இங்கே கூட்டு வருது, இங்கேருந்து அங்கே கூட்டு போய் விடுறது. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஹேண்ட்லேண்ட்ஸ் பாயிண்ட்ல ஒரு சின்ன ஏர்போர்ட்டே இருக்கு. நாங்கள் சில ஃப்ளைட்ஸ் டேக் ஆஃப் ஆகிறது, லேண்ட் ஆகுறதுலாம் கூட பார்த்தோம். இதுதான் மக்களே நான் சொன்ன வியூ. இந்த ஒரு வியூக்காக தான் 3 கிலோமீட்டர் நடந்து நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு நடந்த நடைக்கு ஒர்த்தான ஒரு விசிட். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட நான் ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நாங்கள் பேக் டு டொரண்டோ சிட்டிக்கு நாங்கள் அதே ஃபெரியில் திருப்பியும் ஏறி போயிட்டு இருக்கோம். மீண்டும் இன்னொரு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுற்றுலா எபிசோட்ல உங்க எல்லாரையும் நான் சந்திக்க வர வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள ரெனி. பாய்.